LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். அண்ணா, கவர்மெண்ட் திட்டத்துல நமக்குலாம் காசு கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமா. இங்க பாருங்க, அந்த திட்டத்துல போய் பதிவு பண்ணிட்டே வந்துட்டேன். என்னடா 3 ஜெராக்ஸ் எடுத்திருக்க? ஆமா, 3 திட்டத்துலயும் நம்ம காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால 3லயுமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தேல, காசு கிடைக்குங்கவும் நீ மட்டும் போய் நைஸா அப்ளை பண்ணிட்டு வந்துட்ட. அண்ணா, என்னன்னே தெரியாம உங்களை எப்படி நான் கூப்பிட்டு போறது? அதனாலதான் நான் போய் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருந்தா நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க. சமாளிக்கிறியா? இந்தா சொல்லு. அண்ணே, மொத்தம் 3 திட்டம். அதுல 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், 1 ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம். இந்த 3 திட்டத்துலையும் தனித்தனியா 2 லட்ச ரூபா, 4,53,000 ரூபா, 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அமௌண்ட் தராங்க. இதுல பதிவு பண்ணாலே போதும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் போய் பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இதுல பணம் வரும்னு சொல்ற. ஆனா அந்த திட்டத்துல பணம் வாங்கினா இதுல கிடைக்காது, இந்த திட்டத்துல பணம் வாங்கினா அதுல கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இந்த 3 திட்டத்திலுமே பணம் கிடைக்குமா? நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. இந்த 3 திட்டத்திலுமே தனித்தனியா காசு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ராம் கார்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா 16 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் இருந்தா போதும், பதிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே அங்க கொடுத்து, நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே கொடுத்து அங்க பதிவு பண்ணிட்டோம்னா தேசிய அளவுல ஒரு டேட்டா பேஸா மெயின்டைன் பண்ணிக்குமா. நமக்குன்னு சொல்லி நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க, கூலி தொழிலாளி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி அந்த கார்டை வச்சு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கார்டை நம்ம பதிவு பண்ணிட்டோம்னாலே போதும், இன்சூரன்ஸ் ஸ்கீம் நமக்குன்னு ஆக்டிவேட் ஆகிருமா. அதில் வந்து இப்போ எதிர்பாராத விதமாக நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுப்பாங்க. இதே உடல் ஊனமுட்டுட்டோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது, ஈஸ்ராம் கார்டு திட்டம். அப்புறம் அதே மாதிரியே இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி சொல்லலாம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் அந்த காசை கொடுப்பாங்கல்ல. ஆனால் நம்மள மாதிரி வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் யார் காசு கொடுப்பா வயசானதுக்கப்புறம்? அதுக்குன்னு தான் இந்த ஈஸ்ராம் கார்டுலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்னொரு திட்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது PMSYM அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து நம்ம வயசானதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா மாதம் 3000 ரூபா நமக்கு பென்ஷனாக கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். இப்போ நான் அந்த ஈஸ்ராம் கார்டு பதிவு பண்ணோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகின்னு சொன்னேன்ல. ஆனால் இந்த PMSYM அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீமை வந்து நம்மளாக தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், அதாவது நம்மளாக தான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன அமௌண்ட்டு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதான பார்த்தேன், கவர்மெண்ட் என்ன ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா என்ன? நாமளும் காசு கட்ட வேண்டியிருக்குல்ல. சரி, இந்த 5 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்னியே, அதுவும் இந்த திட்டத்தில் தானே? அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர், இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க கூலி வேலை பார்க்குறோம்ல, விவசாய வேலை பார்க்குறவங்க, விவசாய கூலிங்க இருப்பாங்க, கட்டட வேலை பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் டிரைவராக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஸ்கீம் தான் இது எல்லாமே. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமும் சரி, நான் சொன்ன ஈஸ்ராமும் சரி, PMSYM அப்படின்னு சொல்லி பென்ஷன் ஸ்கீம் சொன்னேன்ல, அதுவுமே இது எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் திட்டம். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த PMSYM அப்படின்னு சொல்லி பென்ஷன் ஸ்கீம் சொன்னேன்ல, இதில் வந்து ஒரு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் காசு கட்டி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் காசு கட்டி தான் ஆகணும். அதில் வந்து இப்போ 18 வயசாக இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக நம்ம 55 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் அமௌண்ட்னு இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம 55 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டு நமக்காக ஒரு 55 ரூபா போட்டு மொத்தம் 110 ரூபா கணக்கு. இதே ஒரு 40 வயசு இருந்தோம் அப்படின்னா அதிகபட்ச வயசு, அதில் வந்து 60 வயசு வரைக்கும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும்ல. 40லேருந்து 60க்குள்ளே வேறு 20 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது 40 வயசில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 200 ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நமக்காக கவர்மெண்ட்டு 200 ரூபா கட்டுவாங்க. மொத்தம் 400 ரூபா கணக்கு. இப்போ 18 வயசில் நம்ம ஜாயின் பண்ணாலும் சரி, 40 வயசில் ஜாயின் பண்ணாலும் சரி, 60 வயசு முடியும் போது மாதம் நமக்கு 3000 ரூபா காசு கொடுத்துருவாங்க. அப்படி இந்த திட்டத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க 60 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் 3000 ரூபா அப்படிங்கிறது பென்ஷனாக வரும். அப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து முறையாக அந்த PF, ESI எல்லாம் பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஸ்கீம் கீழே பணம் கிடைக்காது, அப்படித்தானே? ஆமாம், அவங்களுக்குலாம் கிடைக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு அமைப்பு சார் தொழிலாளராக வந்துருவாங்க. அவங்களுக்கு நலனுக்குன்னு சொல்லி PF, ESI எல்லாம் இருக்கும். நமக்குலாம் இல்லாதனால கவர்மெண்ட்டே திட்டம் போட்டு நமக்குன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம 18 வயசில் ஜாயின் பண்ணோம்னா 55 ரூபா கட்டணும்னு சொன்னேன் இல்லையா? இதுவே 40 வயசாக இருந்ததுன்னா 200 ரூபா, அதாவது கவர்மெண்ட் 200 ரூபா போட்டு 400 ரூபா. அந்த கணக்கில் இப்போ முடியும் போது 60 வயசு முடியும் போது 8% கூட்டு வட்டியை போட்டு மொத்த அமௌண்ட்டாக 4,53,000 ரூபா பக்கம் இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து நமக்கு மாதம் கொடுக்கறதுனால, 60 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறதுனால 3000 கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் வந்து இந்த பென்ஷன் திட்டத்தில் 5000 ரூபா வரைக்கும் கூட காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க.
நம்ம அப்ளை பண்ணி வைப்போம். ஃபியூச்சர்ல நமக்கும் 5000 ரூபா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா மாசம் கம்மியாக தான் 55 ரூபாலேருந்து 200 தான் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்ற. கம்மியாக தானே இருக்கு, கட்டி வைக்க வேண்டியதான். ஆமாண்ணா, இது வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும், அதையும் பார்த்துக்கோங்க. நீ சொல்ற மாதிரி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நான் காசு கட்டுறேன்னு வச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து என்னால் கட்ட முடியல, இல்லை இடையில எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் நான் கட்டின பணம் என்ன ஆகும், எனக்கு கிடைக்காதா? அப்படி நீங்கள் காசு கட்டிட்டு இருக்கீங்க, இடையில ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நாமினியாக உங்களுடைய மனைவியை கொடுத்துருப்பீங்கல்ல, அவங்க வந்து அந்த திட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்று அதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கான 60 வயசு வரைக்கும் அதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாதம் அவங்க வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம். அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பென்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம். அவங்க அந்த அப்போ வரைக்கும் கட்டியிருப்பீங்கல்ல, அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் வட்டி, அப்போ வரைக்கும் என்ன வட்டி வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்டாக வாங்கிக்கலாம். இதே நீங்கள் வந்து கட்டி முடிச்சிட்டிங்க, 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போதே இடையில இறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது மனைவியை கொடுத்துருப்பீங்களா நாமினியா, அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை மாதம் 50%, இப்போ உங்களுக்கு 3000 பென்ஷன் தராங்கல்ல, அதில் 50% அப்படிங்கிறது 1500 ரூபாய். அந்த 1500 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு மாதம் பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்களும் இறந்துட்டீங்க, நீங்கள் நாமினியை கொடுத்தவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காசை வந்து வேறு யாராச்சும் வாரிசுதாரர் வாங்க முடியுமா அப்படின்னா அது வாங்க முடியாது. அவங்க 2 பேர்த்தோடு அது முடிஞ்சிருச்சு, அந்த திட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு, காசு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கட்டலை அப்படின்னா, ஒரு மாதம் கட்ட தவறிட்டோம்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதே போலவே எனக்கு இடையில வந்து ஏதோ உடம்பு முடியல, என்னால் கட்ட முடியல அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கட்டின காசை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா. சரி அந்த ஸ்கீமில் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணி விட்டுருவோம். ஆனால் நான் இப்போ 2 ஸ்கீம் சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம். ஒன்று ஈஸ்ரம் கார்டு, அதுக்கப்புறமா PMSOM அப்படிங்கிற பென்ஷன் திட்டம். இது 2க்குமே நம்ம பக்கத்தில் இருக்க பொது சேவை மையம் இருக்குல்ல, அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட் இருக்குது, அதுலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா LIC ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும்ல, அங்கே போயிட்டு டவுட்ஸை கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அதுலேயுமே நம்மளோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அப்புறம் இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக கார்டு வந்துடும், அதை நம்ம வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பொது சேவை மையத்தில் சொல்லியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்ஷன் திட்டம் சொன்னேன் இல்லையா, ஈஸ்ரம் கார்டுக்கு நம்ம காசு பெருசாக கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வயசை பொறுத்து கட்டணும்னு சொன்னேன் இல்லை, அதில் மாதம் அமௌண்ட்டை மட்டும் நம்ம காசை வந்து கேஷாக கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய மாதத்துக்கு எல்லாமே நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் அவங்க பிடிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த திட்டத்தில் நம்ம இணையணும் அப்படின்னா, பென்ஷன் திட்டத்தில் இணையணும் அப்படின்னாலும் சரி, மற்ற திட்டத்தில் இணையணும் அப்படின்னாலுமே சரி, நம்ம வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும்ல, அந்த மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட், இது 3மே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கிறது வந்து இந்த PMSOM பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் இந்த ஈஸ்ரம் கார்டில் வர காசு, இது தவிர்த்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றியும் சொல்லு. இது வந்து தனி திட்டம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அமைப்பு சாரா தொழிலாளர் அதாவது சொன்னேன்ல, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய திட்டம். இதில் வந்து நம்ம பதிவு மட்டும் பண்ணோம்னாலே போதும், காசுலாம் எதுவும் கட்ட தேவையில்லை. பதிவு பண்ணாலே நம்மளுக்கு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது காப்பீட்டு திட்டமாக கொடுப்பாங்க, அதாவது இன்சூரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க, அவங்களுடைய கல்யாணத்துக்கு காசும் கொடுப்பாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மகப்பேறுக்கான செலவுக்கும் காசு கொடுப்பாங்க. இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திட்டம். இப்போ இது அமைப்பு சாரா தொழிலாளருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திட்டம் இருக்குல்ல, அதே மாதிரியே இப்போ விவசாயம் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குன்னு சொல்லி உழவர் அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 2மே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திட்டம். இது 2 பற்றியுமே டீட்டெயிலாக நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த உழவர் அட்டையிலையுமே நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்காலர்ஷிப்பு, படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, கல்யாணத்துக்கு காசு, இறந்துட்டா காசு, இந்த மாதிரி தருவாங்க. ஆமாப்பா, நான் கூட அந்த வேலை செய்யும்போது நிறையா சொல்லியிருக்காங்க, நலவாரத்தில் பதிவு பண்ணி நலவாரி அட்டையை வாங்கிட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இதுக்கு தானா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உழவர் அட்டையும் வாங்கிக்குவாங்க. இந்த 2 அட்டை, உழவர் அட்டையில் காசு வாங்கினா நலவாரி அட்டையில் காசு கிடைக்காது. இதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக தான் சொல்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் இந்த ஈஸ்ரம் கார்டுன்னு சொல்லி சொன்னேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம் தமிழ்நாட்டிலாம் யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 99 லட்சம் பேர் வந்து இதில் இணைஞ்சிருக்கிறாங்களாம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 42 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளராக ஜாயின் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா இருக்குது. அதனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணியும் இருக்கிறாங்க. நீ அந்த பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறியோ இல்லையோ, இந்த ஈஸ்ரம் கார்டு அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கோம், வெளி ஸ்டேட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்களுக்கு இந்த ஈஸ்ரம் கார்டை வச்சு அந்த ஸ்டேட்டில் ரேஷன் கார்டும் கொடுக்கலாம், ரேஷன் பொருளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்ரம் கார்டு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ரொம்பவே முக்கியமான ஒரு அடையாள அட்டை. இதே மாதிரியே நீங்களும் ஈஸ்ரம் கார்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஈஸ்ரம் கார்டையும் தாண்டி நான் சொன்ன பென்ஷன் ஸ்கீம்லையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நலவாரி அட்டையோ உழவர் அட்டையோ வச்சுருப்பீங்க. அதில் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. பொறாம பிடிச்ச பயலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடை ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான்.